இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறதுன்னு யோசித்து பார்த்தா எங்கள் பேத்தி கறி தொக்கு செய்து கூடாயா ரொம்ப நாள் ஆச்சுன்னு சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைக்கு போய் மட்டன் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி வச்சுக்கினேன். உடனே வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கினேன். பூண்டு இஞ்சி ஒரு தக்காளியை வச்சு நல்லா அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன். ஒரு குக்கர் ஏனத்தை வச்சு எண்ணெய் நெய் ஊற்றி பட்டை லவங்கம் பெருஞ்சீரகம் போட்டு வதக்கி அதோட வெங்காயத்தையும் போட்டு வதக்கி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி கறி கவுனியும் போட்டு நல்லா வதக்கி ஒரு 1/4 மணி நேரம் வதக்கி பின்னால் கொஞ்ச நேரம் செந்நீரை தண்ணி கறி முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 3-4 சவுண்டு போட்டு மூடி எடுத்துட்டு உடனே கொஞ்சம் நேரம் சென்று திறந்து பார்த்து அது மிளகாத்தூள் உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பரட்டி சிறிது நேரம் சரியாக மூடாமல் குக்கர் வைக்காமல் கொஞ்சம் அளவு தெரியும்படியாக மூடி வச்சு நல்லா வெந்திருந்தது. அந்த இந்த மாதிரி இருந்தால் ஆவி போகாமல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். அது இதே மாதிரி செய்தேன், நீங்களும் செய்து பாருங்கள். முந்திரி பருப்பை அரைச்சி கறி டொக்கில் ஊற்றி கொஞ்சம் நேரம் சொன்னு இறக்கி வச்சுட்டு அதில் கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சு பார்த்தா நல்லா கறி வெந்திருந்து ரொம்ப சாப்பிட்டா இதே மாதிரி செய்தால் கறி வாசனை போகாமல் நல்லா இருக்கும். செய்து பாருங்கள்.